ஒரு சீட்ல நின்னுட்டீங்க, வெயிட் பண்ணிருக்கீங்க. இப்போ எம்பி சீட்டு எத்தனை கேட்டிருக்கீங்க? இல்லை இப்போ எம்பி சீட்டும் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வாங்குவோம். ஒரு சீட்டு தான் கேட்போம். குறிப்பிட்ட ஏதாவது தொகுதி குறிப்பிட்டிருக்கீங்களா? குறிப்பிட்ட இல்லை, வட மாவட்டத்தில் 3 தொகுதி இருக்குது. 3 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி கண்டிப்பாக கேட்போம். அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியில புதிய கட்சி, தமாக, புதிய தமிழகம் அவங்கெல்லாம் எந்த நிலைப்பாடுமே எடுக்கலையா? அதிமுக நிலைப்பாடு இது வரைக்கும் அறிவிக்கவே இல்லையா? கூட்டணிக்கு பின்னாடி நினைக்கிறீங்க? தேர்தல் தேதி அறிவித்த பிறகு நிறைய பேர் இந்தியா கூட்டணியை உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இருக்கிற 2-3 கட்சியும் அதிமுகவுக்கு வரப்போகுது. அப்புறம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி தமாக மற்ற கட்சியெலாம் கூட அதிமுக தான் வரப்போகுது. இந்திய கூட்டணியை விட அதிமுக ஒரு வலு சார்ந்த கூட்டணியாக மாறும். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் பாஜகவா அதிமுக அவங்க அந்த நிலைப்பாடு இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. தயக்கத்திலே இருக்காங்க எல்லா கட்சியும். அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சியில இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்க நிலைப்பாடு எடுத்து அறிவிச்சிட்டீங்க. இப்போ நீங்க அதிமுக நிலைப்பாடு சொல்றீங்க. ஆமாம், அந்த கட்சிக்கு ஏன் தயக்கம்? அந்த தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே அவங்க வந்துடுவாங்க. நீங்க தேர்தல் தேதிக்கு முன்னாடி நிலைப்பாடு எடுத்துட்டீங்க. நாங்கள் எடுத்துட்டோம். எங்களுக்கு அந்த எடப்பாடி மேல நம்பிக்கை இல்லையா? அந்த அணி மேல வலுவா நம்பிக்கை இல்லையா? அதனால அவங்க நிலைப்பாடு எடுக்கலையா? அது அவங்கள கேட்டால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது நாங்கள் எங்கள் கட்சிக்கு நாங்கள் எடுத்துட்டோம். அந்த மாதிரி அவங்க எடுக்கணும். அவங்க என்ன முடிவில் இருக்காங்கன்றது அவங்கள கேட்டால் தான் தெரியும். கண்டிப்பாக தேவைப்பட்டால் ஈடுபடுவோம். தேவைப்பட்டால் கண்டிப்பாக நாங்களும் ஈடுபட்டு அதிமுக கூட்டணிக்கு மற்ற கட்சிகளை கொண்டு வரத்துக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். கடந்த அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை வெளியே சொன்னால் திரு எடப்பாடி பழனிசாமி திகார் சிறைக்கு போவார்னு சொல்லிட்டு திரு பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. அந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? அது என்ன குற்றச்சாட்டுன்றது அவர் தான் பத்திரிக்கிட்ட சொல்லணும். என்ன குற்றச்சாட்டுன்றது அவர் சொன்னால் தானே தெரியும். அதுதான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் எந்த விதமான குற்றமும் கிடையாது, எந்த விதமான தவறும் எங்கள் பேரில் கிடையாதுன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு. அது என்னன்னு சொன்னால் தானே தெரியும். அவர் பாஜகவோட ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காரு, இவங்க பாஜகவோட எதிர்நிலையில் இருக்காங்க. ஆமாம், இது அதிமுகவில் கூடிய தென் மாவட்டங்களோ இல்லை அவரை மையப்படுத்திருக்க மதுரை மாவட்டங்களோ பாதிப்பை ஏற்படுத்துமா? அது எப்படி ஏற்படுத்தும்? ஏற்கனவே தென் மாவட்டங்களில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் ஒவ்வொரு அமைச்சர் இருந்தவங்க இருக்காங்க இல்லையா? அப்புறம் அவங்களாம் அப்போ வெற்றி பெற்று தானே. அதனால் அது பெருசாக பாதிக்கப்படாது. அவங்க பெருசாக பாதிப்பு இல்லை. அதாவது அவங்க 30,000 ஓட்டில் ஜெயிச்சவங்க 20,000 ஓட்டில் ஜெயிக்க போகிறாங்க, அவ்வளோதான். அதிமுக வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்க நிலைப்பாடு அது நான் அதிமுககாரன் தான் சொல்லலாம். இல்லை, அது அவங்க சொன்னால் தான் அது சரியாக இருக்கும். நம்ம சொல்கிறது இல்லை. இல்லை, மாறினா அதிமுகவுக்கு ஒரு பலம்தான். மாறினால் அதிமுக கூட இணைந்தால் அதிமுகவுக்கு ஒரு பலம்தான். அது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தான் அந்த கட்சி தான் முடிவெடுக்கணும். அது தெரியல. அது நம்ம எப்படி யாரோட சொல்ல முடியும்? வந்தால் நல்லா தான் இருக்கும். அது நம்ம சொன்னால் சரியாக இருக்குமா? சரி, திமுக மெகா கூட்டணியா பல கட்சிகள் தொடர்ந்து இருக்கு. ஆனா அதிமுகவோட கூட்டணியா பாத்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் தான் இருக்கு. அப்போ வலுவான ஒரு இடத்துல திமுக இருக்கு. இல்லை, இப்போது இந்திய கூட்டணியில் புதுசாக 2-3 கட்சிங்க இணையுது. அப்போ அங்கே சீட்டு பிரச்சனை கண்டிப்பாக வரும். சீட்டு பிரச்சனை கண்டிப்பாக வரப்போகுது. இன்னும் சொல்ல போனாக்கா காங்கிரஸ் கொடுத்த சீட்டை தான் எடுத்து கொடுக்க போகிறாங்க. அப்போ காங்கிரஸ் சீட்டு குறையும். அப்போ என்ன பண்ணுவோம்னா காங்கிரஸ் கண்டிப்பாக அதிருப்தி ஆவாங்க. அதனால் என்ன பண்ணுவோம்னாக்கா அங்கே போனாக்கா சீட்டு அதிகமாக கிடைக்கும். ஏற்கனவே அதிமுக காங்கிரஸ் ஏற்கனவே இருந்த கூட்டணி தானே, நல்ல கூட்டணி தானே அது இல்லை. அதனால் அந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருக்கலாம். கரெக்டு. நானும் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். எதனால் கேளம்பாக்கம் பேருந்து அவசரமாக திமுக திறந்தாங்க? கலைஞருடைய 100ஆண்டு போர்டு வைக்கிறதுக்காக. ஏன்னா இங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பேருந்து நிலையம் இருந்தது இல்லையா, அதை மாற்றுறதுக்காக கலைஞருடைய 100ஆண்டு விழா அப்படின்னு போட்டு மாற்றுறதுக்காக அவ்வளோ அவசரமாக திறந்தாங்க.
எந்த விதமான அடிப்படை வசதிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இல்லை. இன்னொன்று, வெளி மாவட்டத்துக்கு போகிற மக்கள்லாம் வந்து இப்போது சென்னைக்கு போகணுன்னு சொன்னால் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து தான் அந்த மாநகர போக்குவரத்தை நாட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போது இந்த 1 கிலோமீட்டர் தூரம் மக்கள் தன்னுடைய லக்கேஜ் பொருட்களை எப்படி எடுத்துகிட்டு சுமந்துக்கின்னு போவாங்க? வயசானவங்க இருப்பாங்க, இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. எப்படி போவாங்க? இதெல்லாம் யோசிக்காமல் அவசரமாக அதை திறக்க வேண்டிய காரணம் என்ன திமுகவுக்கு? அப்படி என்ன அவ்வளோ அவசரம்? இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருக்கலாமே. ஏன் திமுக இவ்வளோ அவசரப்பட்டாங்க? போக்குவரத்து துறை ஏன் அவசரப்பட்டு விட்டது? அதனால் உடனடியாக வந்து அங்கேயே அந்த கிளாம்பாக்கம் பணிமனையிலேயே மாநகர பேருந்துகள் செல்வதற்கான வசதியை இந்த அரசு உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இதையெல்லாம் செய்துவிட்டு பொறுமையாக அந்த பேருந்து நிலையத்தை திறந்திருக்கலாம் என்றுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது, மக்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. தினசரி மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருப்பது அரசாங்கத்துக்கு தெரியவில்லையா அப்படின்றதான் கேள்வியாக இருக்கின்றது. இந்த பொங்கல் தொகுப்பு அறிவிச்சிருக்காங்க, 1000 ரூபாய் ரொக்கம் அறிவிக்கல, எல்லாம் எதிர்பார்த்தாங்க, ரொக்கம் அறிவிக்கவே இல்லை. ஏற்கனவே பொங்கல் தொகுப்பு கடந்த வருஷம் உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற நெசவாளர்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற வியாபாரிகள், அதாவது வெள்ளமாக இருந்தாலும் அரிசியாக எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவங்க வாங்காமல் ஆந்திராவில் வாங்கினாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆந்திராவில் இருந்த வெள்ளமோ மற்ற பொருட்களோ வாங்கும்போது அதில் என்னென்ன இருந்ததுன்றது கூட எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க. அப்படி வந்து அசுத்தமான பொருட்களை, தரம் கெட்ட பொருட்களை தான் இந்த அரசாங்கம் வாங்கி இந்த மக்களுக்கு விநியோகம் செய்தார்கள். அதுபோல் இல்லாமல் தமிழ்நாட்டிலே தயாரிக்கப்படுகின்ற, தமிழ்நாட்டில் இருந்து தான் அது விவசாய பொருளாக இருந்தால், அதாவது கரும்பாக இருந்தாலும், அரிசியாக இருந்தாலும், மஞ்சளாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் விளைகின்ற தமிழ்நாட்டு மக்களுடைய விவசாயிகளிடத்திலிருந்து தான் கொள்முதல் செய்ய வேண்டும். அதேபோல் தமிழகத்தில் இருக்கின்ற நெசவாளர்களிடத்தில் தான் துணிமணிகள், அதாவது வேட்டி புடவையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் கொடுத்த இந்த தொகுப்போடு 1000 ரூபாய் கொடுத்தார்கள். அதுபோல தான் இந்த அரசாங்கமும் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே அவர்கள் சொல்லுவது என்று செய்வது ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். சொல்வதையும் செய்யறதில்லை, செய்துக்கிட்டு இருந்ததையும் செய்கிறதில்லை. அதனால் மக்கள் கோபம் இல்லை, கோபம் அதிகமான கோபத்தில் இந்த அரசு மீது இருக்கிறார்கள். கண்டிப்பாக மீண்டும் திமுகவிற்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மக்களிடத்தில் இருந்து வெளியே இருக்கின்றது. ஆக தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற 3 முறை காலத்தில் மக்கள் செழிப்பாக இருந்தார்கள். அதேபோல் 2 முறை 10 ஆண்டுகள் அதிமுக அரசு இருக்கின்ற போது மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இப்பொழுது 30 மாதங்களிலே மக்கள் வெறுத்து இருக்கிறார்கள் திமுக ஆட்சி என்று சொன்னால் அவர்களுடைய வழக்கம் அதுதான். அவர்கள் நல்லது செய்வது போல நினைத்து ஊழல் செய்வார்கள். ஊழல் தான் அவருடைய தகப்பனார் கலைஞருடைய காலத்திலிருந்து அவர்கள் ஊழலில் ஊறி போனவர்கள். தொடர்ந்து மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று யோசிப்பதை விட எப்படியெல்லாம் ஊழல் செய்யலாம் என்று தான் யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் திமுகவை தமிழகத்தில் மக்கள் அமர வைக்க மாட்டார்கள், அவர்களை புறம் தள்ளுவார்கள் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுதான் நடக்கும். அதற்கு ஒரு அச்சாரமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் அமையும். அதே போல் வருகின்ற 26 சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்பார்கள். அப்பொழுதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காங்கிரஸ் கட்சியோட ராகுல் காந்தி இந்திய நீதி பயணம் ஜனவரி மாதத்துக்கு தொடங்க அவரு பயணம் தொடர்றது அவருடைய விருப்பம் தானங்க. இந்திய நீதின்னு கேட்டிருக்காங்க. மணிப்பூர்ல நடந்த கலவரத்தெல்லாம் வந்து அதை பேஸ் பண்ணி லாஸ்டா குஜராத்ல முடிக்கிறாங்க. அது நாங்கள் கூட தான் கேட்டோம். அங்கே வந்து மக்களாட்சி நடக்குதா இல்லை இந்த மாதிரி இராணுவ ஆட்சி நடக்குதா அங்கன்னு, அந்த ஆட்சியை கலைச்சிருங்கன்னு சொன்னோம். அங்கே இந்த மாதிரியான, அதாவது அரசாங்கமே வந்து சாதி ரீதியாக மத ரீதியாக அங்கே ஆட்சி நடத்துது. ஒரு மக்களை, அதாவது இந்து மக்களுக்கு ஆதரவாகவும் மற்ற மதத்தை சேர்ந்த மக்களுக்கு எதிராகவும் இருக்கின்ற ஒரு அரசாங்கமே அப்படி ஆட்சி புரிகின்ற பொழுது அதை விட ஒரு கேவலமான ஒரு சூழல் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் எங்கேயும் இல்லை, உலகத்திலே எங்கேயும் இல்லை. ஆனால் மணிப்பூரில் நடக்குது. அதனால்
அது மணிப்பூர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதை அவங்க தாமதம் பண்ணுறாங்க. நாங்கள் உடனே அப்பவே கேட்டுட்டோம். காங்கிரஸ் வந்து இப்போ கேட்குறாங்க. அதிமுக கூட்டணியில இருந்து பாஜக வெளியே வந்தா கூட்டணிக்கு பலமா பலவீனமா, சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதா? இல்லை, கண்டிப்பாக வந்து ஏற்கனவே சிறுபான்மை மக்கள் வந்து அதிமுக ஆதரவாக தான் இருந்தாங்க. ஆதரவாக தான் அம்மா காலத்தில் ஆதரவாக ஓட்டு போட்டு இருந்தாங்க. இப்போ இடைப்பட்ட காலத்தில் பிஜேபி இருந்ததுனால கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க. பிஜேபி விட்டு அதிமுக வெளியே வந்ததுனால பழையபடி சிறுபான்மை மக்கள் அதிமுக கூட கை கோர்த்துருக்குறாங்க. கண்டிப்பாக அவங்களோட வாக்கு அத்தனையும் அதிமுக தான் வரும். திமுக கண்டிப்பாக அவங்க வாக்களிக்க மாட்டார்கள். திருவள்ளூர் மாவட்டத்துல அடுத்தடுத்து நிறைய என்கவுண்டர், போலீஸ் என்கவுண்டர் நடக்குது. அது சரியான காரணத்துக்காக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சோழம் நடந்தது, செங்கல்பட்டு நடந்தது. அது திருவள்ளூர் மாவட்டம் இல்லைங்க, இந்த அது செங்கல்பட்டு மாவட்டம் தனி. இந்த பக்கம் சோழவரத்தில் நடந்தது. சோழாவரத்தில் நான் தான் ஒரு முறை நடந்துருக்குது சோழாவரத்தில். அதாவது சரியான காரணங்களுக்கு என்கவுண்டர் செய்கிறது வந்து தப்பு இல்லை. சரியான காரணம் இல்லாமல் அதில் கூட அரசியல் வருகிறது என்று சொன்னால் அது கண்டிக்கத்தக்கது.